வணக்கம், நான் தான் வைத்தியர் ஷாம்லா பேசுகிறேன். இன்றைக்குள்ள பதிவு ராகி ட்ரிங்க் எப்படி நம்ம கோதுமையை பயன்படுத்தி செய்யலாம் அப்படின்ட்டு. கோதுமை இல்லைன்னா கண்டும்னு சொல்லுவாங்க. அது 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அரைச்சி அதோட பால் மட்டும் நம்ம எடுத்துக்கோம். வீகனாக இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் பாய்க்கலாம், இல்லைன்னா இந்த அல்மண்ட் பால் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பால் எடுத்த பிறகு அது நல்லா லேசாக கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சு அதே சமயத்தில் ராகி 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா 2 ஏலக்காய் பட்டை சேர்த்துக்கலாம். சீனி வேணும்னாலும் விருப்பப்பட்டவங்க சேர்த்து நல்லா கிண்டி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுனா உங்களோட ராகி ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. வேணும்னா நீங்கள் பிடிச்ச உங்களுக்கு நட்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். ஓகே, நீங்கள் அந்த பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ராகி ட்ரிங்க் எப்படி செய்கிறது, ராகி கஞ்சி கூட எப்படி செய்கிறதுன்னு அதில் போட்டிருக்கேன். ஸோ இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கு. ஹை இன் அயன், ப்ரோட்டீன், B12 இருக்குது, அதில் வைட்டமின் சியும் இருக்குது. ஸோ நீங்கள் இது மாதிரி இது சேர்க்கும் போது முடி உதிர்வு பிரச்சனை குறையும். ஸ்கின் ரொம்ப க்ளோவிங்காக இருக்கும். ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இட்ஸ் வெரி மச் ஆஃப் என்ன சொல்லுவாங்க, ஆன்டி ஏஜிங்கு கூட. சரிங்களா? ஸோ இது யார் யார் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா கிட்னி பேஷண்ட்ஸ், ரீனல் ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க, பிகாஸ் இட் கண்டெயின்ஸ் ஹை ப்ரோட்டீன். அப்போ இது நீங்கள் இது ஹை இன் ஃபைபர் ஆல்சோ. ஸோ அதனால நீங்கள் தண்ணி நிறையா அறந்துடும். ஓகே, போதுமான அளவுக்கு தண்ணி அறந்தீங்கன்னாக்கா கான்ஸ்டிபேஷனை தவிர்க்கலாம். ஏதாவது இந்த ராகி எடுக்கும் போது காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்க்கு நீங்கள் அதை எடுக்கும் போது குறைஞ்சது 7 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பசி தாங்கும். கிரேவிங்ஸ் உங்களுக்கு இருக்காது. ஸோ லஞ்ச் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா ஒரு பேலன்ஸ் மீல் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் செய்யும் போது ஒரு உடல் பயிற்சி சாயந்தரம் இல்லை காலையில், டிபெண்ட்ஸ் உங்களோட வசதியை பொறுத்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 4 நாளில் 1 kg லாஸ் பண்ணலாம். இது நான் சொந்தமாகவே ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த 4 டேஸில் 1 kg லாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டிபெண்ட்ஸ் உங்களோட லைஃப் ஸ்டைல் பொறுத்திருக்கு. ஸோ இது ரொம்ப ரிச் இன் அயன்னால, ஸோ உங்களுக்கு இந்த யார் யாருக்கெல்லாம் லோ ஹெமோக்ளோபின் ரொம்ப லோவாக இருக்கும் இருக்கிறவங்களுக்கு இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ நீங்கள் இது காலையிலே குடிச்சு பாருங்கள். நீங்கள் எப்படி வேணாலும் இந்த ட்ரிங்க்ஸ் மாடிஃபைட் பண்ணிக்கலாம். ஸோ பிளெயின் வாட்டர் வேணும்னா நீங்கள் ஒரு ஆப்பிள் சேர்த்துக்கலாம், அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம் அந்த ராகி பவுடரோட 2 டேபிள் ஸ்பூன். அண்ட் தென் ஒரு டேட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் அதை செஞ்சு குடிக்கலாம். ஸோ நீங்கள் டேட்ஸ் போட்டு ஃப்ரூட்ஸ் சேர்க்கும் போது ஸ்மூதிஸ் மாரி ஆயிரும். ஓகேங்களா? நல்ல ஒரு டேஸ்டான ஒரு ராகி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நிறையா ராகி இட்லியும் இருக்குது. ஸோ அதில் அரிசி சேர்க்குறாங்க. ஸோ பாருங்கள் எப்படி நீங்கள் மாடிஃபைட் பண்ண முடியுமோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாடிஃபைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே ஒரு ராகியோட சாப்பாடு கரெக்டாக இருக்கும். ஸோ அதோட இன்க்ரீடியன்ஸ், அது கண்டென்ட்ஸ் என்ன நீங்கள் போட போகிறீங்களோ உங்களுக்கு பொறுத்து இருக்கு. உங்களோட டயட் ரெஜிம் பிரகாரம் நீங்கள் மாடிஃபைடும் அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.